நீங்க கொரோனா வந்தது, காசு இருந்தது, யாரும் நகை கடைக்கு போய் நகையை வாங்கி வைப்போம்னு நினைக்கல, ஜவுளி கடைக்கு போய் புதுதா துணி எடுத்து சேமிப்போம்னு நினைக்கல, ஷோரூம்ல போய் புதுசா கார் வாங்கிட்டு வரும்னு நினைக்கல. எங்க மளிகை கடை திறந்திருக்கு, எங்க காய்கறி கடை திறந்திருக்குன்னா நீங்க தேடினீங்க. அப்படின்னா உணவின் அவசியத்தை நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உலகத்தில் வேளாண்மையை கைவிட்ட எல்லா நாடுகளும் பிச்சை எடுக்கும். நீங்க தொழில் வளர்ச்சிங்கிறீங்க. தொழில் வளர்ச்சி, வேலை வாய்ப்பு, வேலை பார்த்தா சம்பளம் கிடைக்கும். சம்பளத்துக்கு என்ன செய்வீங்க? நல்லா சாப்பிடுவீங்க. சாப்பாடு எங்க இருந்து வரும்? யார்ட்டையும் பதில் இல்லை. விவசாயத்தை படிக்காதவன் செய்யற தொழில் என்று நினைக்கிறீங்க. விவசாயம் தொழிலே கிடையாது. அது நம் பண்பாடு, நம்முடைய வாழ்வியல் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். விவசாயத்தை படிக்காதவன் செய்யறதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா, படிச்சவனுக்கு பசிக்காதான்னு கேள்வி கேட்டா பதில் இல்லை. அப்ப படிச்சவன்லாம் சாப்பிடாத, யாரும் சாப்பிடாத, அவ்வளவுதானே. இது எப்படிப்பட்ட போக்குன்னு பாருங்க.